இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தில் இந்த மாலை வேளையில் ஒரு விஷயம் நான் உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மெய்யாகவே நல்லவர். கிருபையாக 5 மாதங்களை முடித்து 6வது மாதத்தையும் காண்பதற்கும் தேவன் கிருபை பாராட்டினார். நிச்சயமாக இதுவரை நடத்தின எபனேசர் இனியும் நமக்கு முன் சென்று நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த மாலை வேளையிலும் அவரை ஆராதிக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். அவருடைய வார்த்தை கொண்டும் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஏன் சொல்றாரு? இது யாருக்கு சொல்லப்பட்டதுன்னா, எலிசாவுடைய வேலைக்காரனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. பயந்து போய் இருக்கிறான். அவனை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். யாருக்கோ கர்த்தர் சொல்லல, நமக்கு தான் சொல்றாரு. எவருக்கோ ஆண்டவர் நிரூபிக்க விரும்பல, நமக்கு தான் கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். நான் விரும்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த 6வது மாதத்தில் கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பாராக. எதை நிரூபித்து காண்பித்தார்? உங்களுக்கு எதிரியாக இருக்கிற உலக மக்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் தேவ பிள்ளையோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்பதை கர்த்தர் நிரூபித்து காட்ட விரும்புகிறார். வேதத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி இருக்கிற நம்மிடத்தில் இருப்பதற்கும் தேவனை அறியாதவர்களிடத்தில் இருப்பதற்கும் 3 வித்தியாசங்களை ஆண்டவர் நிரூபிக்க விரும்புகிறார். அதில் முதல் காரியத்தை நான் காலை வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது ஆண்டவர் நிரூபிக்க விரும்புகிற காரியம் நம்மோடு இருப்பது அதிகம் என்று சொல்லி ஆண்டவர் நிரூபிக்க விரும்புகிறார். அப்படி நம்மோடு கூட இருக்கிறார் என்று நிரூபிக்கும் போது, நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று நிரூபிக்கும் போது, ஆண்டவர் 3 வேலைகளை கர்த்தர் செய்கிறதை குறித்து நான் சொன்னேன். முதலாவது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இல்லாமல் வடிகட்டி போடுவார். அதில் சொல்லுங்க, நம்ம திட்டங்கள், நம்ம யோசனைகள், நம்முடைய நினைவுகள் எல்லாத்தையும் வடிகட்டுவார். 2வது, ஆண்டவர் என்ன செய்வார்னா, வேலைக்காரன் எஜமான்ட்ட கேட்குறான், சுற்றி வளைச்சிட்டாங்க, பதஷ்டத்தில் நாமளும் என்ன தப்பி போகவே வழி இருக்காது, ஆனால் ஏதாவது செய்யணும்னு துடிப்போம். ஏதாவது ஒன்று நாம் செஞ்சு தான் ஆகணும். அதே போல் அங்கே வேலைக்காரன் சுற்றி நம்மளை நின்றுட்டாங்க, தப்பிக்க இனி வழி இல்லை, ஏதாவது செய்யணும்னு சொல்லி எஜமான்கிட்ட கேட்டால் எஜமான் அந்த டாப்பிக்கையே தொடலை. வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன வார்த்தை? அவர்களோடு இருப்பதை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். இன்னொரு நபர் சொன்னார், எசேக்கியா. அதை குறித்து நான் காலை வேளையில் சொன்னேன், எல்லாத்தையும் சொல்ல இப்போ நேரம் இல்லை. 2வது, ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார். 3வது, கர்த்தர் என்ன செய்கிறார்னா, நம்மை தொட விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிறதை எல்லாம் அகற்றணும் அப்படின்னா நம்மை தொட விரும்புகிறார். காலையில் சொன்னது போல், ஆண்டவரே, நீர் எதை தொடுவீரோ எனக்கு தெரியாது. என்னுடைய விசுவாசத்தையோ அல்லது என்னுடைய உள்ளந்திரியங்களையோ அல்லது என் பக்தியோ அல்லது என்னுடைய தீர்மானத்தையோ என்னுடைய அர்ப்பணத்தையோ எதை நீர் தொடணும்னு விரும்புகிறீரோ அதை இந்த மாதத்தில் தொட்டு என்னோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லி கர்த்தர் நிரூபிப்பாராக. அல்லேலூயா. காலையில் சொன்னது போல், ஒரு உதாரணத்துக்கு சொன்ன, எதிரி பக்கம் இருக்கிறவங்க 20,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பக்கம் 10,000 பேர் தான் இருக்கிறோம், ஒரு 10 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் எதிரி பக்கம் 20. அந்த 20,000 பூஜ்ஜியமாக்க நம்முடைய தேவனால் ஆகும். ஆனால் இந்த பக்கம் இருக்கிற பாருங்க 10 பேரை, அந்த 10 பேரை எதிரினால் தொடவே முடியாது. என்றால் நம்மோடு கூட இருக்கிறவர் பெரிய. அந்த 10 தான் இருக்கும். ஆனால் சத்துரு கூட்டம் 20,000 பூஜ்ஜியமாக செய்ய என் ஆண்டவரால் முடியும். 2வது, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பது அதிகம் என்று சொல்லி எப்படி நிரூபிப்பார்? 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவன்
உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். முதலாவது நம்மோடு கூட இருப்பதை கர்த்தர் நிரூபிக்கிறார். இரண்டாவது நமக்குள்ளே இருப்பது பெரியது என்பதை ஆண்டவர் நிரூபிக்கிறார். முதலாவது இப்படி சொல்ற சுருக்கமாக சொன்ன, முதலாவது நம்மோடு, ரெண்டாவது நமக்குள். பக்கத்தில் சொல்லுங்க, முதலாவது நம்மோடு, ரெண்டாவது நமக்குள். இங்கே வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். முதலாவது நம்மோடு இருப்பதை ஆண்டவர் நிரூபிப்பார். ரெண்டாவது ஒன்றை நிரூபிப்பார், நமக்குள்ளே இருப்பது. நாம் எல்லாம் கேள்வி கேட்போம், என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்கிட்ட இருப்பதெல்லாம் என்ன இருக்குன்னா தப்பு தான் நான் செய்கிறேன், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் குறை தான், என்கிட்ட இருக்கிறதெல்லாம் குறைதான். ஆண்டவர் சொல்வார், இல்லை, கர்த்தர் ஒரு கண் காண்பிப்பார். என்ன காண்பிப்பார்? இந்த நாளில் நான் காண்பிப்பேன். என்னத்தை ஆண்டவர் காண்பிப்பேன் சொல்றாரு? அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையின் வாழ்க்கையில் உள்ளே இருப்பது உலகத்தில் இருப்பதை விட அதிகம் என்று சொல்லி காண்பிக்க மாட்டார், பெரியது என்று சொல்லி காண்பிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெரியது என்று சொல்லி காண்பிப்பார். அல்லேலூயா. அதையும் யாருக்கு நிரூபிப்பார்? நமக்கு தான். முதலாவது நம்மோடு என்று நிரூபிப்பது நமக்கு தான். ரெண்டாவது நமக்குள் இருப்பது பெரியது என்பதையும் ஆண்டவர் நமக்கு தான் நிரூபிக்கிறார். நாம நினைப்போம், எனக்கு வந்திருக்கிற சேலஞ்ச், எனக்கு வந்திருக்கிற சவால் பெரியது, எனக்கு வந்த நஷ்டம் பெரியது, எனக்கு வந்திருக்கிற வியாதி பெரியது. கர்த்தர் நிரூபிப்பார், உனக்குள்ளே இருப்பவர், நீ பெரியது என நினைக்கிறாயே அதை விட உனக்குள் இருப்பவர் பெரியவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நினைக்கிற, உங்களுக்கு இருக்கிறது பெரியது என்று நினைக்கிறதை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை என் ஆண்டவர் நிரூபிப்பார். ஆண்டவரே, இன்னைக்கே அதை செய்ய தொடங்குவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, பெரிய சிக்கல் என்னுடைய வாழ்க்கையில, இந்த சிக்கலை என்னால தீர்க்கவே முடியல, பெரிய பிரச்சனை, இதை தீர்க்கவே முடியல. எது பெரியது என்று நமக்கு முன்னால் இருக்கிறதோ கர்த்தர் நிரூபிப்பார், உனக்குள் ஒருவர் இருக்கிறார், உன்னை மாற்றின ஒருவர் இருக்கிறார், உன்னை தெரிந்து கொண்ட ஒருவர் இருக்கிறார். உனக்குள்ளே இருப்பவர் உனக்கெதிரே பெரிதாய் தெரிகிறதே அத்தனையை விட பெரியவர் என்பதை ஆண்டவர் நிரூபிப்பார். அல்லேலூயா. நீர் யாருக்கும் வேண்டாம்பா, எனக்கு அதை நிரூபிங்க. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, பக்கத்து யாருக்கும் வேணாம், எனக்கு அதை நிரூபிப்பீராக, என் குடும்பத்துக்கு நிரூபிப்பாராக. அல்லேலூயா. யோவான் இந்த வசனத்தை எழுதும்போது வஞ்சக ஆவிகள், அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், சத்தியத்திற்கு விரோதமாக செயல்படும் ஆவிகள் வலிமையோடு செல்வாக்கோடு பரவி கிரியை செய்து வந்தது. அந்த நேரத்தில் யோவானை வைத்து ஆண்டவர் எழுத வைக்கிறார். எவ்வளவு வல்லமை, எவ்வளவு அதிகாரத்தோடு கூட அவைகள் கிரியை செய்தாலும், யோவானே, உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அதைவிட பெரியவர். கர்த்தர் இரண்டு பேருக்கு நிரூபித்து கொடுத்தார், நமக்குள் இருப்பவர் பெரியவர் என்பதை. எப்படி நிரூபிக்கிறார்? யோவான் 4 அதிகாரம் 12வது வசனம். யோவான் 4 அதிகாரம் 12வது வசனம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த, ஜனங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்தது உண்டோ என்றாள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சமாரியா ஸ்திரீ இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். சமாரியா ஸ்திரீ இயேசுவிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறாள். என்ன கேள்வி? எங்களுக்கு இந்த கிணற்றை கொடுத்தாரே அந்த யாக்கோபை விட நீர் பெரியவரா? இப்ப 4 அதிகாரம் 28வது வசனம். யோவான் 4:28 வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு ஒரு மனுஷன் சொன்னார்,
அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானே என்றாள். அவள் கிறிஸ்து தானோ என்றாள். நல்ல கவனிங்க. ஆரம்பத்தில் என்ன கேள்வி கேட்டா, கிணற்றை கொடுத்த யாக்கோபை விட நீர் பெரியவரா? ஆனா இங்க வரும்போது அவளே சொல்கிறார், இவர் மனுஷன் அல்ல, வாக்கு பண்ணப்பட்ட மேசியா. நான் அவரை மனிதன் என்று சொல்லி நினைத்தேன், எங்க முற்பிதாவாகிய யாக்கோபுக்கு சமமானவர் அல்ல என்று சொல்லி நினைத்தேன். கர்த்தர் அவளுக்கு ஒன்றை நிரூபித்தார். உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறவர், உன் அருகில் வந்திருப்பவர் மனிதர் அனைவரை விட பெரியவர், அவர் மேசியாவானவர். எப்படி நிரூபிப்பார்? 2 காரியங்களை செய்தார். ஒன்று, எப்படி காண்பித்தார்? முதலாவது வெளிப்படுத்தினார். எதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார்? நீ யார் என்று சொல்லி உனக்கே கர்த்தர் வெளிப்படுத்தினார். கர்த்தர் பெரியவர் என்று நிரூபிக்க வானத்திலிருந்து அக்கினியை இறக்குவார்னு நினைக்காதீங்க. பெரியவர் என்று நினைக்க ஆண்டவர் எளிமையான ஒன்றை செய்வார். உண்மையில் நாம் யார் என்பதை நமக்கு காட்டுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வானத்திலிருந்து அக்கினியெல்லாம் இறக்க மாட்டார் பெரியவர் நிரூபிக்க. நீ யார் என்பதை முதலாவது உனக்கு கர்த்தர் காண்பிப்பார். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார், இது மழைக்காலம் அல்ல, ஆனால் நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வார், நீங்கள் அதை பார்ப்பீர்கள். ஜெபம் பண்ணினான். மழை இடியோடு கூட வந்தது. அவர்கள் பார்த்தது மின்னலையோ இடி சத்தத்தையோ அல்ல. இது நடந்த உடனே அவங்க சொல்றாங்க, நாங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்ட பாவத்தை செய்தோம் என்று தங்களை பார்த்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணின உடனே, அந்த இடி சத்தம் கேட்ட உடனே அவங்க நினைச்சாங்க, உடனே உணர்வு என்ன வந்துச்சு? என்ன தெரியுமா? ராஜா வேணும்னு நாங்கள் கேட்டது பாவம். நமக்கு ஒரு பெரிய காரியம் கிடைக்க செய்வதல்ல, தேவன் பெரியவர் என்று காண்பிப்பதற்கு உண்மையில் நாம் யாராய் இருக்கிறோம் என்பதை நமக்கே காட்டுவதுதான் பெரிய காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று நடக்கும். இப்போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நமக்கு கர்த்தர் காண்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் எங்கு இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் என்பதை என் ஆண்டவர் நமக்கே காண்பிப்பார். ஏன்? அவர் பெரியவர் என்பதை காண்பிப்பதற்காக. யார் சொல்லியும் உண்மையை ஒத்துக்கொள்ள முடியவில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லி உண்மையை ஒத்துக்கொள்ள வைக்கிறேன். யார் சொல்லி நீ கேட்க மாட்ட, ஆனா நான் சொல்லி என்ன பண்றேன்? உன்னை ஒத்துக்கொள்ள வைத்தேன் என்று நமக்கே கர்த்தர் காண்பிக்கிறார். இங்கிருந்து யாரும் தப்பி போக முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து யாரும் தப்பி போக முடியாது. அல்லேலூயா. இன்னொரு வெளிப்படுத்தலை தருவார். அது என்ன? இதுவரை எனக்கு தெரியும், அவர் மேய்ப்பர், சகாயர், பதில் தருபவர், விடுதலை தருபவர் எனக்கு தெரியும். ஆனால் இந்த நாளிலே உலகத்தில் இருப்பதை விட உங்களில் இருப்பவர் பெரியவர் என்பதை நிரூபிக்க கர்த்தர் வைக்கிற ஒரே ஒரு ஆயுதம், புதிய வெளிச்சத்தில், புதிய கிருபையில் இந்த இயேசுவை புரிந்து கொள்ள இந்த ஆராதனையில் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. இன்னொன்றை செய்வார். ஆண்டவரே, அவருக்கு பெரியவர் என்று நிரூபிப்பது எப்படி? கர்த்தர் அவள் கேள்விகளுக்கு பதில் சொன்னார். பாத்திரம் இல்லையே, உம்மிடம் எப்படி தண்ணீர் மொண்டு கொள்ளுவீர்? உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, எப்படி தண்ணீர் கொடுப்பேன் என்று சொல்லும்போது, கேட்ட கேள்விக்கு போவதற்குள் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு காலம் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை உனக்கு தருகிறவர் நானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் வந்திருக்கிறவர்கள், இன்னும் எங்கள் சபையில் அழைத்து வரப்போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய மனதில், அவருடைய அடி மனதில் வெகு நாளாய் இருக்கிற கேள்விகளுக்கு
என்னென்ன கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விகளுக்கு தேவனாகிய கர்த்தர் பதிலை கொடுப்பதற்காக உலகத்தில் இருப்பவர்களை விட எனக்குள் இருப்பவர் பெரியவர் என்பதை நிரூபிப்பீராக. உங்களை ரட்சித்தவர் உலகத்தில் இருப்பவனை விட பெரியவர். விசுவாசிக்கிறவங்களாம் கையை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி. லூக்கா 1:32 லூக்கா 1:32. அவர் பெரியவராயிருப்பார். அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார்? கர்த்தராகிய தேவன். அவருடைய பிதாவாகிய தாவீது. அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். நல்ல கவனிங்க. தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறார், உனக்குள் ஒன்று உற்பத்தியாகும், அது யார்? அவர் பெரியவராய் இருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. மரியாளே, உன் கற்பத்திற்குள் ஒருவர் இருக்கிறார். அவர் யாரை விட பெரியவர்? நம்ப முடியாத ஒன்றை ஆண்டவர் மரியாளுக்கு நிரூபித்து காண்பித்தார். எப்படி நிரூபித்தார்? 2 செய்கிறார். 1 லூக்கா 1:35 வாசிங்க. லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. தேவனுடைய குமாரன் எனப்படும். போதும். உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவார்? நிழலிடுவார். இந்த நாளிலே ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானவர் விசேஷமாய் இறங்க செய்வாராக. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல இறங்கும் போது ஒன்று நமக்கு புரிய வரும். எனக்கு எதிரே இருக்கிற பிரச்சனை பெரியது, என் சிக்கல் பெரியது, என் நஷ்டம் பெரியது. ஆனால் எனக்குள்ளே என் மேல் இறங்கியிருக்கிற ஆவியானவர் அதை பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எனக்குள் இருக்கிற ஆவியினாலே செய்து முடிக்க கிருபை தருவார் என்று உங்களுக்கு கர்த்தர் நிரூபிப்பார். அதில் ஒன்றை செய்தார், இன்னொன்று செய்தார். லூக்கா 1:36 வாசிங்க. இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். பெரியவர் என்று நம்ப வைப்பதற்கு இன்னொரு காரியத்தை மரியாளிடத்தில் செய்கிறார். விசுவாசத்தை கட்டி எழுப்புகிற ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். என்ன அடையாளம்? மலடி என்று சொல்லப்பட்ட உன்னுடைய கசினுக்கு இது 6வது மாதம். உனக்குள் இருப்பவர் உலக ரட்சகர், தேவனுடைய குமாரன். அதை நான் மரியாதை நிரூபிக்கணுமா? இன்னைக்கே உனக்கு நான் நிரூபிக்கிறேன் சொல்லிட்டு சொல்றார், இப்பவே புறப்பட்டு போ. உன்னுடைய இனத்தால் யார் என்று தெரியும். குழந்தை பெற்றெடுக்க வாய்ப்பில்லாதவள். 6 மாதம் என்று நான் சொன்னதற்கு காரணம் உன் விசுவாசம் உறுதிப்படும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, இந்த நாளிலே எதிரே இருக்கும் அத்தனை பெரிய காரியங்களை விட உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர் என்று நிரூபிக்க இந்த நாளிலே எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை கர்த்தர் தருவாராக. நீங்கள் கதறினாலும் கதறாவிட்டாலும் நிரூபிக்க அவர் திட்டமிட்டிருக்கிறபடியினாலே அவர் அந்த அடையாளத்தை இன்று இந்த வாரத்தில் கொடுத்து காண்பிக்க வல்லவர். அல்லேலூயா. எலியா சொன்னா, போதும் ஆண்டவரே. கர்த்தர் அவனை அழைத்தார். இன்னும் செய்ய வேண்டிய வேலை இருக்குப்பா. அவன் போதும்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் வேலை இருக்கு. இதுவரை நீ தீர்க்க தரிசனம் தான் சொன்ன. இதுவரைக்கும் நீ என்ன பண்ண? தீர்க்க தரிசனம் தான் சொன்ன. ஆனால் உன்னை வைத்து நான் இப்போ ராஜாக்களை அபிஷேகம் பண்ண போகிறேன். உன்னை வைத்து பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன். நல்ல கவனிங்க. அவன் நம்ப தயங்கின போது ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற
7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். நீ விட்டு வந்த பட்டணத்திலேயே பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன். நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கென்று ஒரு அடையாளத்தை கொடுக்க கர்த்தர் வல்லவர். ஆனால் ஒன்றை சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் அடையாளத்தை தந்தாலும் சரி, நீர் அடையாளத்தை தராம போனாலும் சரி, எனக்குள் இருப்பவர் பெரியவர் தான், அதை நிரூபிக்க வல்லவர். அடையாளம் எனக்கு பெரிதல்ல, கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீர் நிரூபிப்பீராக, நான் அனுபவித்து சாட்சி சொல்ல செய்வீராக. மூன்றாவது ஆண்டவர் நிரூபிக்க விரும்புவது உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். உபாகமம் 32வது அதிகாரம் 30, 31. அவர்களுடைய கன்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10000 பேரை ஓட்டுவது எப்படி? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போலல்ல என்று நம்முடைய சத்துருக்களே. அல்லேலூயா. முதலாவது என்ன சொன்ன? நம்மோடு அதிகம் நிரூபிப்பார். இரண்டாவது, நமக்குள் இருப்பது பெரியது என்று நிரூபிப்பார். மூன்றாவது, நம்முடையது என்று சொல்லி கர்த்தர் நிரூபிப்பார். இங்கே பார்க்கும்போது மூணாவது நம்முடையது என்று கர்த்தர் நிரூபிப்பார். என்ன நிரூபிப்பார்? நம்முடைய கண்மலை அவர்களுடைய கண்மலையை போல அல்ல. நாம் சேவிக்கிற நம்முடைய கர்த்தர் நம்முடைய இரட்சணிய கண்மலையாய் இருப்பவர் அவரை போல ஒரு கண்மலை இல்லை. அவர் நிகரற்றவர் என்பதை யாருக்கெல்லாம் கர்த்தர் நிரூபிப்பார்? உபாகமத்தின் புஸ்தகம் 32:4 வாசிங்க. அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது. அவர் கிரியை உத்தமமானது. அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். மோசேக்கு ஆண்டவர் நிரூபித்தார். நாளிலே மோசே சொல்லுகிறார், கர்த்தர் கண்மலை, அவருடைய வழிகள் எல்லாம் சத்தியம், கிருபை நிறைந்ததும் நியாயக்கேடு இல்லாதது என்று உங்களுக்கும் கர்த்தர் நிரூபிப்பார். நம்முடைய கண்மலை மற்ற கண்மலையை விட நிகரற்றது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய கண்மலை மற்றவர்களுடைய கண்மலையை விட நிகரற்றது. நமக்கு மட்டுமல்ல, சத்துருக்களுக்கும் கர்த்தர் அதை நிரூபிப்பார். பக்கத்தில் சொல்லுங்க, நமக்கு மட்டும் இல்லை, சத்துருக்களுக்கும் நிரூபிப்பார். அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, உங்க கடவுள் மாதிரி என் கடவுள் கிடையாது. ஆமென். உங்க கடவுள் மாதிரி என்னுடைய கடவுள் கிடையாது. என்னோடு இருப்பதை பார்க்கிலும் எனக்குள் இருப்பதை, என்னுடையதை தேவனே நீரே நிரூபிக்க இருக்கிறபடியால் உமக்கு நான் மனமாற நன்றி சொல்ல. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே, நீ நிரூபிக்க இருக்கிறதற்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். நம்முடைய கண்மலை அவர்கள் கண்மலையை போல அல்ல என்று எப்படி நிரூபிப்பார்? உபாகமம் 32:30 வாசிங்க. உபாகமம் 32:30. அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் அவர்களை ஒப்புக்கொடாமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10000 பேரை ஓட்டுவது எப்படி? அவர்கள் நம்பியிருந்த கொள்கை கண்மலை பிரச்சனை வந்தபோது அவர்களையே விற்று போட்டு விட்டது. ஆனா நம்முடைய கண்மலையோ ஒரு நாளும் கைவிடாது. நாம் சேவிக்கிற தேவன் நிகரற்றவர் என்பதை நமக்கும் பிறருக்கும் ஆண்டவர் நிரூபிக்கிற விதத்திலே ஒன்று, யார் என் பிள்ளையை கைவிட்டாலும் அவர்களை
ஒரு நாளும் கைவிடாதவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். யோவான் 20 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. யோவான் 20 கடைசி வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றும் நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. அங்க நீங்க வாசித்து பார்த்தா அந்த புஸ்தகத்துக்கே முடிவுரை போல இருக்கும். இந்த புஸ்தகத்தில் இல்லாத அநேக அற்புதங்களையும் அவர் செய்திருக்கிறார். ஆனால் அப்படி முடிக்க விரும்பாமல் 21வது அதிகாரத்தை கர்த்தர் வைத்தார். ஏன்? எல்லாருமே பட்ட பெயர் சூட்டி பேதுருவை கை கழுவி விட்டாலும் நான் கைவிட மாட்டேன். நீங்க எல்லாரும் ஓரங்கட்டி விடுவீர்கள், ஆனால் கர்த்தர் அவனுக்காகவே ஒரு தரிசனத்தை கொடுத்து, பேதுரு, உன்னை நான் கைவிட மாட்டேன். நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 16:30. என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவது, என் ஜீவன் பெலிஸ்தரோட கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகம். கண் பிடுங்கப்பட்டது. அவனுடைய தேவன் வேடிக்கை பொருளாக்கப்படுகிறார். பாகாலை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். இஸ்ரவேலுடைய தேவனை எல்லாரும் சேர்ந்து அவமதிக்கிறார்கள். அந்த நேரத்தில் சிம்சோன் ஒரு ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, இந்த ஒரு விசை என்னை நினைத்தருளும் என்று ஜெபிக்கிறான். ஆண்டவர் காண்பித்தார், சிம்சோன், நீ தப்பு செய்து விட்டாய், தவறு செய்தாய், என்னை வெட்கப்படுத்தினாய். ஆனாலும் மனம் திரும்பினபடியினாலே உன்னையும் நான் கை கழுவ விரும்பவில்லை. அல்லேலூயா. நான் கை கழுவ தயாரா இல்லப்பா, உனக்காக இறங்குவேன். அங்க வசனம் சொல்லுகிறது, வாழ்நாளிலே அவன் சாதித்ததை விட இப்போது அதிகமாய் சாதிப்பாய், உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று நிரூபிக்க நம்முடைய கண்மலையை போல ஒரு கண்மலை இல்லை. இன்னொன்றை செய்வார். உபாகம் 32:30 மறுபடியும் வாசிங்க. உபாகம் 32:30. அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கடைசி பகுதியை வாசிங்க. 1000 ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10,000 பேரை ஓட்டுவது. இந்த கண்மலையை உடையவர்கள் யாரோ அவர்கள் ஒரு ஆளை வைத்து 1000 பேரையும் 2 பேரை வைத்து 10,000 பேரையும் அவர் துரத்துவார். அர்த்தம் என்ன? உலகம் அந்த கண்மலை என்ன செய்யும்? அவர்கள் பெரியவர்கள் என்று நிரூபிக்கணும் என்றால் ஒரு கோலியாத்தை கொண்டு வந்து நிறுத்தும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவங்க பெரிய ஆள்னு நிரூபிக்கணும்னா ஒரு கோலியாத்தை கொண்டு வந்து என்ன பண்ணணும்? நிறுத்தணும். ஆனால் இயேசு என்கிற கண்மலையோ நிரூபிப்பதற்கு பலசாலியை நிறுத்த மாட்டார். இருப்பதிலேயே பலவீனமான ஒரு ஆளை வைத்து 1000 பேர் சாதிக்கிற வேலையை அந்த ஒரு ஆள் சாதிக்க கர்த்தர் வைப்பார். விசுவாசியின் கையை உயர்த்தி, அவருடைய உலகம் பலசாலியை நிறுத்தும். ஆனால் எங்கள் கண்மலையாகிய நீரோ இருக்கிறதுலையே யார் பலவீனமான ஆளோ அவங்கள நிற்க வச்சு 1000 பேரை துரத்த வைப்பீர். 1000 பேர் செய்கிற வேலையை சாதிக்க வைப்பீர். உலகம் நிபுணர்களை வைத்து நிரூபிக்க விரும்பும். ஆனால் இந்த கண்மலையோ ஒன்றுக்கும் உதவாத சாதாரண ஆட்கள் 2 பேரை வைத்து 10,000 பேர் சாதிக்கக்கூடியதை இந்த 2 பேர் கரங்கோர்த்து கர்த்தருடைய நாமத்தினாலே கேட்பதை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கிற கண்மலை
நிகரற்றது என்பதை இனிமேல் எங்களை எப்படி நீர் உபயோகிக்க போகிறீரோ அதை வைத்து எங்களுக்கும் பிறருக்கும் நிரூபிப்பீர். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் 1000 பேர் செய்வதை நீங்கள் ஒரு ஆள் செய்ய முடியும் என்பதை நிரூபித்து காண்பிப்பார். நான் வந்த நிலையில் அல்ல, அனைத்தும் மாற்றப்பட்ட நிலையில் புதிய நோக்கத்தோடு புதிய லக்கோடு இங்கிருந்து புறப்பட்டு போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இந்த 3 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிரூபிக்கணும். நம்மோடு இருப்பது, நமக்குள் இருப்பது, நம்முடையது அதிகம்னு சொல்லி நிரூபிக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய 2 காரியம் வேகமாக சொல்கிறேன். உபாகமம் 32 அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க வேகமா. உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமல் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்மலையாகிய என்னை ஒரு நாளும் மறக்காத. அந்த கண்மலை தான் உன்னை பிறக்க செய்தது. 15 சொல்கிறார், உன்னுடைய இரட்சண்ய கண்மலை. இந்த கண்மலை யார்? உனக்கு பலனாக இருப்பதே இயேசு என்ற கண்மலை தான். உனக்கு பலனாக இருப்பது இயேசு என்ற கண்மலை. முதல் நிபந்தனை, நீ என்ன உயரத்துக்கு போனாலும் சரி, நீ எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் சரி, நீ எவ்வளவு மேன்மை அடைந்தாலும் சரி, என்ன சாதனையை நீ சாதித்தாலும் மறக்காதே, உன்னை பிறக்க வைத்தவர், உன்னை மறுபடியும் பிறக்க வைத்தவர், இன்று வரைக்கும் உனக்கு பலனாய் இருப்பவர் இவர். வேறு யாருக்கும் கனத்தை கொடுக்காதே, கண்மலையான அவரை நீ மறக்காதே. 2வது நிபந்தனை உபாகம் 32 46 47. அவர்களை நோக்கி இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின் படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள். நல்ல கவனிங்க. 2வது ஜீவனா இருக்கிறது அதுதான். 2வது நிபந்தனை என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிற அத்தனை வசனங்களும் நேரத்திற்கு நாம் தூக்கி போடுகிற கருவேப்பிலை அல்ல, அதுதான் எனக்கு ஜீவன். உம்முடைய வசனம் என் வாழ்வாக மாறணும், என் பிள்ளையின் வாழ்வாக வசனம் மாறணும் என்று சொல்லி அர்ப்பணிக்க கேட்கிறார். முதலாவது நிபந்தனை, எவ்வளவு நீ பெரிய ஆளானாலும், எவ்வளவு வசதிகள் மேன்மைகள் வந்தாலும் மறக்காதே, இயேசுதான் உன் பலனாய் இருப்பவர். வேறு யாருக்கும் அந்த கனத்தை கொடுக்காதே, கண்மலையான அவரை நீ மறக்காதே. 2வது நிபந்தனை சொல்கிறாரு, வசனம் நேரத்திற்கு எடுத்துக்கொண்டு மீதி நேரத்தில் தூக்கி போடுகிற கருவேப்பிலை அல்ல, அதுதான் உனக்கு ஜீவன். அந்த வசனம் என் வாழ்க்கையாக மாறணும், என் குடும்பத்தில் இருக்கிற என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையா வசனம் மாறணும் என்று சொல்லி அர்ப்பணிக்க கேட்கிறார். இது 2ஐயும் செய்ய நாம் ஆயத்தமாக இருந்தால் நம்மோடு இருக்கிறது அதிகம் நிரூபிப்பார். நமக்குள் இருப்பது பெரியது என்று நிரூபிப்பார். நம்முடையது பெரியது என்று சொல்லி நிரூபிப்பார். ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு நம்மை நேசித்து நிறைய காரியங்களினால நம்ம பயந்து போயிருக்கிறோம். நான் இந்த காரியத்துக்காக என்ன செய்வேன், எப்படி செய்வேன், யார் எனக்கு உதவி செய்வாங்க? கலக்கத்தோடு இருக்கிறவங்களை நம்மளை பார்த்தா சொல்ல, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உங்களோடு இருப்பவர்கள் அதிகம். ஆண்டவர் சொல்றார், அதுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா? முதலாவது நான் நிரூபிப்பேன், நம்மோடு இருப்பது அதிகம் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். அதுக்கு நமக்குள்ளே இருக்கிற நம்முடைய திட்டம், யோசனை, நினைவுகள் எல்லாம் வடிகட்டுவார். அவருடைய வார்த்தையை தருவார்.
நம்மையே கர்த்தர் தொட விரும்புகிறார். ரெண்டாவது, நமக்குள்ளே இருப்பது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர், நமக்குள்ளே இருப்பது பெரியது என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். மூன்றாவது, நம்முடையது உயர்ந்தது, பெரியது. அந்த கன்மலையை போல வேறொரு கன்மலை இல்லை என்று நமக்கு நிரூபிப்பார். நமக்கு எதிராக இருக்கிற எல்லா மக்களுக்கும் கர்த்தர் நிரூபிப்பார். இது ஆண்டவர் செய்யணும்னா 2 கட்டளையை கொடுக்குறார். எவ்வளவு உனக்கு உயர்வு வரலாம், மேன்மை வரலாம், ஆசீர்வாதங்கள் வரலாம், ஆனால் பலனாக இருக்கிற இயேசுவை மறந்துடாத, கண்மலையாக இருக்கிற இயேசுவை மறந்துடாத, அவரை கனம் பண்ணு. ரெண்டாவது சொல்கிறாரு, வசனம் ஆதாரமாக இருக்கணும், வசனம் வாழ்க்கையாக மாறணும், வசனம் பிள்ளைகளின் நினைவாக வாசனையாக மாறணும். அதுக்கு நீ முயற்சி எடுக்கணும். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காகவும் நன்றி சொல்கிறோம். எங்களோடு கூட பேசின கர்த்தருடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த நாளிலே, இந்த 6வது மாதத்தில் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருப்பவர்கள் அதிகம் என்று சொல்லி நீ நிரூபிக்க விரும்புகிறேன். முதலாவது, எங்களோடு இருப்பது அதிகம் என்று நிரூபிக்கிறேன். ரெண்டாவது, எங்களுக்கு உள்ளே இருப்பது பெரியது, பெரியவர் என்று நிரூபிக்க விரும்புகிறீர். மூன்றாவது, நம்முடையது எங்கள் கண்மலை பெரியவர், எங்கள் கண்மலையை போல வேறொரு கண்மலை இல்லை அப்படின்னு எங்களுக்கும் நிரூபிக்கிறீர், எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கும் நீ நிரூபிக்கிறீர். இதை கர்த்தர் செய்யணும்னா நீங்கள் எதிர்பார்க்கிற 2 காரியங்களுக்கு நாங்கள் உடன்பட இப்போ நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்களை எவ்வளவு உயர்த்தினாலும், எவ்வளவு மேன்மை வந்தாலும், ஆண்டவரே எவ்வளவு உயர்வுக்கு நேராக நாங்கள் போனாலும் கண்மலையாகி உண்மை நாங்கள் மறக்கக்கூடாது. கண் பலனாக இருக்கிற இயேசுவை மறக்கக்கூடாது, விடக்கூடாது. ரெண்டாவது, வசனம் என் வாழ்க்கையாக மாறணும், என் குடும்பத்தின் வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வசனமாய் மாறணும். அதற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்பீர்களானால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் உங்களுக்கு கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பார். கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி சொல்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை, வசனம் கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் வசனத்தால் இடை கட்டுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.